எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்த கண்ணன் சொன்னான் கம்மன் சொன்னான் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தெருவில் ஒரு பூ மாலை கிடக்குது. சரிங்களா? ஒரு அரை இருட்டு. அந்த பக்கம் இருந்து ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்காரு. அதை மிதிச்சிட்டு, ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு பயத்தால் கற்றுக்கிறாரு. மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்று தான். இது மாலை தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு பாம்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு உடனே பயம் போயிடுச்சு. நிம்மதி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் முதல்ல பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்னது? அந்த மாலை தானே. அதே மாதிரி தான் மாலையை பாம்புன்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஐஞானிகள் ஒன்றையான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பார்த்து மயங்குகிறார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருப்பது என்னது? பிரம்மம்தான். இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் இருக்கிறேன், பிரபஞ்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாலைக்குள் தான் பாம்பு இருக்கிறது, பாம்புக்குள் தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான் இது இரண்டும் உண்மைதானா? பாம்பு அப்படின்னு அலறுபவனுக்கு பாம்பு மாலையை தனக்குள் விழுங்கிவிட்டது. அவனோட பார்வையில் என்ன அர்த்தம்? ஆதாரமாக இருக்கிறது பாம்பு. அப்போது இங்கே அஞ்ஞானம் நீங்கி மாலை தான் அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்பாடா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது. அப்போ எது ஆதாரமாக தெரிகிறது? அந்த மாலை தான் ஆதாரமாக தெரிகிறது. அதே மாதிரி மாயையினால் மூடப்பட்ட அந்த பிரபஞ்சத்தை உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் வாஸ்தவத்தில், அதாவது யதார்த்தத்தை பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருப்பது என்னது? ஈஸ்வரன் தான். இந்த பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கியவனுக்கு ஈஸ்வரனே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகிறான். ஈஸ்வரனை தவிர வேறு தோற்றமாக கூட பிரபஞ்சம் என்ற எதுவுமே ஞானியினோட நிர்விகல்ப சமாதியில் தெரியாது. பிரபஞ்சம் என்ற ஒன்றை இல்லாத போது அது ஈஸ்வரனிடத்தில் இருப்பதாகவோ அல்லது ஈஸ்வரன் அதனுள் இருப்பதாகவோ சொல்வதும் அபத்தம் தானே. அஞ்ஞான தசையில் உடம்பு, பிராணன், மனசு, அறிவு இப்படிலாம் நமக்கு தெரியுது. ஆனால் ஞானம் வந்தால் ஆத்மானந்தம் புரிகிறது. அந்த ஆத்மானந்தம் வந்ததுக்கப்புறமேட்டு இது எல்லாவற்றையும் கடந்தது தான் அந்த நிலை அப்படின்னு தெரியுது. இதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முடிந்த முடிவான ஞான நிலையில் நின்று என்னிடத்தில் பொருட்களும் இல்லை, நானும் பொருட்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எவனோ ஒரு அஞ்ஞானி மாலையை பாம்பாக நினைத்தான் என்பதால் உண்மையிலேயே ஒரு பாம்பு மாலைக்குள் இருந்ததாகவோ அல்லது பாம்புக்குள் மாலை இருந்ததாகவோ சொல்ல முடியுமா? ஆனால் கம்பர் சுந்தரகாண்டத்தில் இது தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு பாட்டு மூலமாக விவரிக்கிறாரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, அலங்களில் தோன்றும் பொய்மை அருவியன பூதம் ஐந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்கோதெவரை கண்டால் அவர் என்பர் கைவிலேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதி ஆவார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அலங்கள் அப்படின்னா மாலை, அரவு அப்படின்னா பாம்பு. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு அப்படின்னா மாலையில், அதாவது மாலை மாதிரியே தோன்றுகின்ற ஒரு பாம்பு அப்படிங்கிற ஒரு பொய்யான எண்ணம். புரிகிறதா? அதாவது மாலையில் எப்படி பாம்பு அப்படின்னு ஒரு பொய்யான எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பொய்யான ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு வீக்கமாகி நம்மளை மயக்கத்துக்குள்ளே ஆளாக்குகிறது. அதை யாரை கண்டால் விலகி போய் அந்த மாலையான ஈஸ்வரன் மட்டும் தெரிகிறாரோ அந்த மாயா நாசகனான அந்த பரமாத்மா தான் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த பாட்டு மூலமாக கம்பர் அவர்கள். சரிங்களா? இன்றைக்கி இதை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறொரு தலைப்பு பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.